எனக்கு தேவை என்ன, சாப்பிட ஒரு தட்டு, போட்டுக்க 4 ட்ரெஸ்ஸு, ஃபோனு, இதுக்கு மேலே வீட்டில் எதுவும் இருக்கக்கூடாது. கேஸு, சிலிண்டரு, அவ்வளோதான் இருக்கும். வீடு எந்த அளவுக்கு வெயிட் குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலே செல்வீர்கள். பொருளாதாரத்திலும் சரி, தொழிலையும் சரி, எல்லாத்துலையும். தேவையற்ற குப்பைகளை எப்போது உங்கள் வீட்டில் அடைத்து வைத்திருக்கிறீர்களோ நீங்க அப்படியே அடைஞ்சு போயிடுவீங்க. பணம் வரும்போதெல்லாம் பயம் வரணும், பணம் செலவாகும் போதெல்லாம் சந்தோஷம் வரணும். அவன் தான் உண்மையா வாழ்க்கையோட தாற்பயத்தை புரிந்து கொண்டவன். அவங்களுக்கு ஞானம் உள்ளவர்களுக்கு அது நான் சொல்லுவது தெளிவாக விளக்கும். இங்க இருக்கும்போது கேட்பதற்கு நல்லா இருக்கும், வீட்டுக்கு போகும்போது பயம் வரும். தண்டல்காரன் போன் பண்ணுவான், வட்டிக்காரன் போன் பண்ணுவான், கடன்காரன் போன் பண்ணுவான், சீட்டுக்காரன் போன் பண்ணுவான். உங்க வீட்டு உள்ள போன உடனே உங்களுடைய மனநிலை மாறிடும். இங்க இருக்கிற வரைக்கும் வேற மாதிரி இருக்கும், வீட்டு உள்ள போனாலே மாறிடும். காரணம் உங்க வீட்டுடைய அந்த வாஸ்து உள்ள நுழையும் போது அதுதான் உங்களை ஆட்சி செய்யும். இங்க வரும்போது இந்த வாஸ்து வேலை செய்யும். யாரெல்லாம் ஹவுஸ் ஓனர் சொல்லணும், என் வீட்டுல டெனன்ட் சூப்பரான ஆளுன்னு, அந்த ஒரு பேர் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு சொந்த வீடு அமையும். நாம் கைப்படாத பொருட்கள், நாம் யூஸ் பண்ணாத பொருட்கள், அசையாத பொருட்களை தூக்கி வெளியே போட்டுருங்க. அன்றாட வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்தாத பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது. எங்கள் ஆஃபீஸை நான் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்படி பண்ணுவோன்னா, கிரிச்சிலாம் பார்க்க மாட்டேன், அப்படியே தூக்கி போடுவேன். கேளுங்க, பசங்க ஒன்றா இருப்பாங்க, அப்புறம் கேட்டு போடுவேன், மொத்தத்தையும் தூக்கி போட்டுருவேன். எதுவுமே யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கும், புது பொருளாக இருக்கும், அப்படியே தூக்கி போட்டுருவேன். எனக்கு தேவை என்ன, சாப்பிட ஒரு தட்டு, போட்டுக்க 4 ட்ரெஸ்ஸு, ஃபோனு, இதுக்கு மேலே வீட்டில் எதுவும் இருக்கக்கூடாது. கேஸு, சிலிண்டரு, அவ்வளோதான் இருக்கணும். வீடு எந்த அளவுக்கு வெயிட் குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலே செல்வீர்கள். பொருளாதாரத்திலும் சரி, தொழிலையும் சரி, எல்லாத்துலேயும். தேவையற்ற குப்பைகளை எப்பொழுது உங்கள் வீட்டில் அடைத்து வைத்திருக்கிறீர்களோ நீங்கள் அப்படியே அடைஞ்சு போயிடுவீங்க. ஒரு வீட்டுக்கும் வாஸ்து பார்க்கும்போது அப்படியே அந்த கொடுத்த அந்த சீதனம், அந்த லேப்டில் அண்டா, குண்டா, சில்வர் ட்ரம்பு, தட்டு, 4 செருப்புருவம் கிழிஞ்சு போய் வாசல்லையே, தொடப்பம் 4 செட்டு கிடக்கும், ஒன்று அதில் பாதி தொடப்பம் தேஞ்சே போயிருக்கும். இதுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகவே முடியாது. நீங்களா இப்படி இருந்தீங்கன்னா நம்ம பொருளை தூக்கி போட்டு பாருங்கள், பெரிய மாற்றம் நிகழும், பெரிய சேஞ்சஸ். எப்பப்பெல்லாம் தூசி படியுதோ ஒரு பொருள் மேலே, அந்த பொருள் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இழுக்கும். நீங்கள் ஒன்றா சேட்டு மார்வடிலாம் இருக்காங்கல்ல, அவங்க தொழில் செய்கிற இடம், அவங்க வேலை செய்கிற வீடுலாம் போய் பாருங்கள். எப்போவுமே ஒரு 4க்கு 4, 10க்கு 10 தான் இருக்கும் ஒரு அடகு கடை. நீங்கள் ஒருத்தமே 5 சவரம் வச்சாலும் நகைக்கு பணம் தருவார். நம்மளால் என்ன பண்ணுவோன்னா, இருக்கிறதுல பெரிய கடையாக எடுத்து வச்சுட்டு ஒரு ஷாப்பிங் மாலு, ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கடனில் வாங்குறான். அவன் 8க்கு 8, 10க்கு 10 மேலே போகவே மாட்டான், பெட்டியில் உட்காந்துருப்பான், ஆனால் பணம் கொடுக்கும். இதுதான் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கக்கூடிய விஷயத்தில் முக்கியமான ஒன்று. அளவுக்கு மீறி எது இருந்தாலும் அது ஆபத்தை மட்டுமே தரும். அது பொருளாக இருந்தாலும் சரி, துணியாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி. உன் தேவைக்கு மீறி எதெல்லாம் உனக்கு வருதோ அதெல்லாம் உனக்காக வரல, உனக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காகவே வருது என்ற ஒரு ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த ரகசியம் தெரியும் போது உங்களுக்கு ஒரு ஞானோதயம் பிறக்கும். உண்மையான ரகசியத்தை தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பணம் வரும்போதெல்லாம் பயம் வரும். அந்த ரகசியம் தெரிஞ்சிக்க வேண்டாம். உண்மையான ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பணம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு பயம் வரும், பணம் செலவு பண்ணும்போதெல்லாம் சந்தோஷம் வரும். அது இப்போ தெரிஞ்சிக்க வேண்டாம், நாளாகட்டும், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை உங்களுக்கு புகுத்த முடியும். ஏன்னா அது சாதாரண விஷயமே அல்ல. அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அப்புறம் இந்த ஓட்டம், இந்த ஓடுற வேகமே குறைஞ்சிரும். தப்பாக புரிஞ்சுப்பீங்க சில பேர். அதனால தான் இப்போ நான் சொல்ல மாட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, தப்பாக புரிஞ்சேன் எல்லாமே தப்பாகவே போயிடும். ஒரு சின்ன விஷயம் நம்ம எதனா தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம தமிழில் 3 சுழினாக்கு 2 சுழினா போட்டால் அர்த்தமே மாறிடும்.
நான் சொல்ற ஒரு விதத்தை நீங்க தப்பா புரிஞ்சுக்கினேன். பணம் சம்பாரிச்சாலே பிரச்சனை சொல்றாருன்ட்டு நீங்க வீட்டுல சும்மாவே இருந்தீங்கன்னா அது வேற மாதிரி பிரச்சனை ஆக்கி அப்புறம் நீங்க அவருக்கு போங்க, அவரு தான் சொன்னாரு இந்த மாதிரி உங்க வீட்டுல நீங்க போய் சொல்லி உங்க வீட்டுல உங்களுடைய வளர்ச்சிக்கே நான் பாதிப்புன்ற மாதிரி ஒரு தப்பா, அதான் நீங்க தவறா புரிஞ்சுப்பீங்க. அதாவது கிளாஸ் 2 நாள் வைப்பேன், அதுல டீட்டெயிலா சொல்லுவேன். அது வேறு இது வேறு. நான் இதெல்லாம் சொல்லி நீங்க இதெல்லாம் தப்பா புரிஞ்சு, அதனால பணம் வரும்போதெல்லாம் பயம் வரணும், பணம் செலவாகும் போதெல்லாம் சந்தோஷம் வரணும். அவன் தான் உண்மையா வாழ்க்கையோட தாற்பயத்தை புரிந்து கொண்டவன். அவங்களுக்கு ஞானம் உள்ளவர்களுக்கு அது நான் சொல்லுவது தெளிவாக விளம்பும். இங்க இருக்கும்போது கேட்பதற்கு நல்லா இருக்கும், வீட்டுக்கு போகும்போது பயம் வரும். தண்டல்காரன் போன் பண்ணுவான், வட்டிக்காரன் போன் பண்ணுவான், கடன்காரன் போன் பண்ணுவான், சீட்டுக்காரன் போன் பண்ணுவான். உங்க வீட்டு உள்ள போன உடனே உங்களுடைய மனநிலை மாறிடும். இங்க இருக்கிற வரைக்கும் வேற மாதிரி இருக்கும், வீட்டு உள்ள போனாலே மாறிடும். காரணம் உங்க வீட்டுடைய அந்த வாஸ்து உள்ள நுழையும் போது அதுதான் உங்களை ஆட்சி செய்யும். இங்க வரும்போது இந்த வாஸ்து வேலை செய்யும். வண்டியில ஏறினீங்கன்னா ஒரு மாதிரி வேலை செய்யும், கார்ல போனா ஒரு மாதிரியா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆட்டோல போனா ஒரு மாதிரி இருக்கும், டிராவல் பண்ணா ஒரு மாதிரி இருக்கும். வீட்டுல நுழைஞ்ச உடனே ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்குலாம் பாருங்க, வெளியே போயிட்டு வீட்டுல வந்தாலே ஏதோ செய்வினை செஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். சில பேருக்குலாம் பாருங்க, ஏதோ வீட்டுல இருக்குதுயா, வீட்டுல நுழைஞ்சாலே அந்த வீட்டுன்றது அவ்வளோ வேலை செய்யும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். அதனால இதை செய்ய மாட்டேன், மாற்ற மாட்டேன், இடிக்க மாட்டேன், இந்த மாதிரி ஆட்கள் நீங்க தோத்துருவீங்க. வாழ்க்கையில தோத்த பிறகு மறுபடியும் நீங்க எழுந்து வரத்துக்கு 15-20 வருஷம் ஆயிடும். உண்மையிலே நீங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைவீங்களா அடைய மாட்டீங்களான்னு நீங்க ஜோதிடம் பார்க்க வேணாம். உங்க வீட்டுக்கு போங்க, ஒரு பொருள் எடுத்து வெளியே போடலான்ட்டு யாரை கட்டுங்க, அதுல நீங்களே எடுத்து வைப்பீங்க, இது வேணாம் இது யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி எடுத்து வச்சுட்டு லாஸ்டா பாருங்களேன், நீங்க எல்லாமே இருக்கும், பெருக்கி மட்டும் குப்பையை தட்டிருப்பீங்க. இப்படி யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நீங்க தோத்துருவீங்க. உண்மையிலே யூசேஜ் இருக்காது. வெயிட் இருக்கக்கூடாதுங்க, ஒரு இடத்துல வெயிட் ஏறக்கூடாது. எந்த அளவுக்கு வெயிட் ஏறுதோ அந்த அளவுக்கு உங்களை டவுன் பண்ணிடும். அதை தெளிவா புரிஞ்சுக்கங்க. எல்லாம் தேவையே இருக்காது, யூசேஜே இருக்காது. ஆனா வீட்டுல இருக்கும் இந்த பொருள்லாம் தூக்கி போட்டுருங்க. சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் கம்பல்சரி 2 வருஷம் இல்ல 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெயிண்ட் பண்ணிட்டு. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் சொந்த வீடு வேணுமோ அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு ரகசியம் தான். வாடகை வீட்டுல நீங்க இருக்கிறீங்க, வாடகை வீடாமா, சொந்த வீடு வேணுமா, அதான் இப்படி அப்படியே தெரியுது முகத்துல, அப்பா இவ்வளவு நேரம் இல்லை அப்படியே இப்போ போல அப்படி ஆன்னு பாக்குறீங்க. இப்ப நான் பணம் தர போறது கிடையாது. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சொந்த வீடு கிடைக்கணும்னா ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, உங்க ஹவுஸ் ஓனர் உங்களை நல்ல கொடுத்தனக்காரன்னு சொல்லணும். நடக்காத இல்ல அது நடக்குதுன்னா சொந்த வீடு அமையுமா? யாரா இருந்தாலும் ஹவுஸ் ஓனருக்கும் வாடகை குடுத்தனக்காருக்கும் எந்த இடத்துல நல்ல சுமூகமான உறவு இருக்குதோ அவன் சொந்த வீட்டுக்கு போறான்னு அர்த்தம். இப்ப உடனே நான் நல்லதான், நான் கரெக்டான வாடகை தானே செய்ய, ஹவுஸ் ஓனர் ரொம்ப மோசமானவன், இப்படிதான் நம்ம சொல்லுவோம். எல்லாருமே 99% கடைசி வரைக்கும் வாடகையே கரெக்ட் டைம் நம்மளால கட்ட முடியாது. யாரெல்லாம் ஹவுஸ் ஓனர் சொல்லணும் என் வீட்டுல டெனன்ட் சூப்பரான ஆளுன்னு, அந்த ஒரு பேர் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு சொந்த வீடு அமையும். இது உண்மை, இது ரகசியம். இது புரியாது, புரிஞ்சவங்க ஜெயிச்சிருவாங்க. புரிஞ்சவங்க கண்டிப்பா சொந்த வீடு கிடைச்சிடும், புரிஞ்சவங்களுக்கு சொந்த வீடு கிடைச்சிடும். நான் எதுக்கு பெயிண்ட் அடிக்கணும், வாடகை வீடு தானே, அவ்வளவுதான், வீடே கிடைக்காது. கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே தான் இருக்கும்.